ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி, ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ண மாதிரியான ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காயை வச்சு இதை புட்டுன்னு சொல்லுவாங்க, பொடிமாசுன்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பொரியல் நம்ம ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் வேக போட்டு எடுத்துருக்கேன். 10 மினிட்ஸ் கூட ஆகாது, 6 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயும் நமக்கு வெந்துடும். ரொம்ப குழைய வேக விடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு துருவுனா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கணும். அந்த பதத்துக்கு வெந்தால் போதும். வாழைக்காய் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம துருவி எடுத்துடலாம். ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற ஓட்டைகள் பக்கமாக வச்சு நல்லா திருவிக்குங்க. கேரட் துருவோம் இல்லையா, அந்த பக்கமாக வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி வாழைக்காய் நம்ம வறுவல் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதில் இது மாதிரி வேக வச்சு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கடைசியாக நம்ம தூவுறதுக்காக தேங்காய் துருவலையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காயை நீங்கள் எப்படி துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்க போகிறேன். ஒரு 2 ஸ்லைஸ் தேங்காய், 2 சில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நல்லா பொடிசாக அரைஞ்சிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கடலைப்பருப்பு வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நல்லா பொரியணும், நல்லா வாசனை கிடைக்கணும். நமக்கு வாழைக்காய் வாய்வு இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கீறிட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே ஆட் பண்ணலைங்க. பூண்டு வாசனை பிடிக்கின்றவங்க பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவின வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். 5 நிமிஷம் தாங்க ஆகும். நமக்கு வாழைக்காய் வேகிற டைம் மட்டும்தாங்க, மற்றபடி ஈஸி தாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பில் நமக்கு ரொம்ப நேரம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வாழைக்காயை ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் பச்சை வாசனை அடிக்குன்ற பயமும் அவங்களுக்கு தேவையே கிடையாது. நல்லா மஞ்சத்தூள் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த துருவலை நம்ம சேர்த்துடலாம். தேங்காயை நல்லா கோர்ஸாக மட்டும் அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி உதிரி உரியாக இல்லைன்னா துருவி போட்டுக்கோங்க. நம்ம சோம்பு சேர்க்குறனால அதை நான் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சோம்பு பவுடராக இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.